மறைந்தார் கிராம குயில் கொல்லங்குடி கருப்பாயி. கிராம குயில் என அழைக்கப்பட்ட கொல்லங்குடி கருப்பாயி அவர்கள் தனது 99வது வயதில் சொந்த ஊரான கொல்லங்குடியில் காலமானார். சிவகங்கை அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள வெற்றுடையார் காளியம்மன் கோவில் அந்த ஊரின் சிறப்பாக திகழ்கிறது. இந்த ஊரில் ஒரு எளிய விவசாய குடும்பத்தில் பிறந்த கருப்பாயி தனது இயல்பான நாட்டுப்புற பாடல்களால் அந்த கிராமத்திற்கு பெருமை சேர்த்தவர். இவர் பாடிய பாடல்கள் அப்போதைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தேனா காத்தமுத்து பிள்ளையின் முயற்சியால் ஆண்டுதோறும் விவசாய வேலைகள் தொடங்கும் நேரத்தில் வயல்வெளிகளில் ஒலித்தன. அவரின் கருப்பு குரலில் ஒலித்த பாட்டுக்கள் அகில இந்திய வானொலி வாயிலாக சுமார் 30 ஆண்டுகள் உலகமெங்கும் ஒலித்தன. பின்னர் இயக்குனரும் நடிகருமான பாண்டியராஜன் அவரை கவனித்து ஆண் பாவம் திரைப்படத்தில் நடிக்க வைத்ததுடன் சில பாடல்களையும் பாடச் செய்தார். அதன் பின்னர் ஆயுசு 100 மற்றும் கோபாலா கோபாலா ஆகிய திரைப்படங்களிலும் நடித்தார். நாட்டுப்புற பாடல்களில் முன்னோடியாக கருதப்படும் இவருக்கு 1993ஆம் ஆண்டு தமிழக அரசின் கலைமாமணி விருது வழங்கப்பட்டது. இவரது வாழ்க்கையில் ஏற்பட்ட சோக நிகழ்வுகள் திரைத்துறையிலிருந்து விலகச் செய்தன. பாடல் ஒளிப்பதிவிற்கு சென்றிருந்த போது கணவர் மரணமடைந்ததால் திரைக்கலையிலிருந்து ஒதுங்கினார். இதனையடுத்து தனது மகளையும் இழந்ததால் கொல்லங்குடி வீட்டில் தனிமையாக வசித்தார். வயது முதிர்வு காரணமாக நேற்று காலமானார். இவரது மறைவுக்கு திரைப்பிரபலர்கள், நாட்டுப்புற இசை ரசிகர்கள் பலரும் இரங்கலை இன்று மதியம் சுமார் 2 மணியளவில் தெரிவித்து வருகின்றனர். இறுதி சடங்கு நாளை நடைபெறுகிறது.